வணக்கம். பனமா செய்திகளின் தயாரிப்பிலான பார்வை நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நான் கமலி காளிதாஸ். பொதுவாக பெண்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை. அந்த மாற்றங்கள் குறித்த சரியான புரிதல் இல்லாத போது அவை பல கேள்விகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துகின்றன. அப்படி பெண்களின் வாழ்க்கையில் இயற்கையாக ஏற்படக்கூடிய மாற்றங்களில் ஒன்றுதான் இந்த பெரிமெனோபாஸ், அதாவது மாதவிடாய் நிறுத்தத்திற்கு முந்தைய காலகட்டம். இந்த பெரிமெனோபாஸ் என்றால் என்ன? அதன் அறிகுறிகள் எவ்வாறு இருக்கும்? ஆரோக்கியமான முறையில் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது ஆகியவற்றை குறித்து தெளிவுபடுத்துவதற்காக இன்று அரங்கில் நம்மோடு இணைந்திருக்கின்றார் மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் கிருஷாந்தி புருஷோத்தமன். அவரோடு பேசுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி டாக்டர், இப்போ இந்த மெனோபாஸ் அப்படின்றது பெண்களோட வாழ்க்கையில் ரொம்ப ஒரு காமனாக நடக்கிற ஒரு விஷயம். இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் மெனோபாஸ் ஆகிறது அப்படின்றது ரொம்ப காமனாக நடக்கிறது. ஆனால் இப்போ இந்த பெரிமெனோபாஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. இது எந்த அளவுக்கு பெண்கள் அதை பற்றின புரிதல் இருக்குது இல்லை அப்படின்றது தெரியாது. ஸோ இப்போ இந்த மெனோபாஸ் பெரிமெனோபாஸ் இது ரெண்டுத்துக்குமே உள்ள வேறுபாடு என்ன டாக்டர்? ஓகே. ஸோ மெனோபாஸ் என்னன்னா பொதுவாக பெண்களுக்கு ரொம்ப காமனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். பிகாஸ் இப்போ 12 monthsக்கு பீரியட் வராததான அப்புறம் தான் அவங்களுக்கு மெனோபாஸ்னு சொல்லுவோம். அது அவங்களுக்கு ரொம்ப ஜெனரலாக ரொம்ப அவேர்னஸ் ரொம்ப இருக்குது. ஆனால் பெரிமெனோபாஸ் என்னன்னா இந்த மெனோபாஸ்க்கு வர முன்னுக்கோட ட்ரான்சிஷன் தான் பெரிமெனோபாஸ்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த கட்டத்தில் பெண்களுக்கு அந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்களுக்கு ஷுர் இதுதான் நம்ம பெரிமெனோபாஸ். ஏன்னா மெனோபாஸ் ரொம்ப காமனாக தெரியும். ஓகே, நம்மளுக்கு பீரியட் வரல, 12 monthsக்கு அப்புறம் வரல, ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் அவங்க சொல்லுவாங்க ஓகே இது மெனோபாஸ்னு. பெரிமெனோபாஸ் என்னன்னா அது மெனோபாஸ் வர முன்னு கூட ட்ரான்சிஷன். அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் ஆக்சுவலி இருக்குது. ஆனால் பெண்கள் மட்டும் இல்லை, பொதுவாக ஃபேமிலி கூட அவ்வளோவா அந்த அவேர்னஸ் இல்லை இப்போதைக்கு. சரி டாக்டர், இப்போ இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் அப்படின்றது ரொம்ப நீண்ட தூரத்தில் இருக்குது அப்படின்னும் போது மெனோபாஸோட அறிகுறிகள் எப்படி இருக்கும், பெரிமெனோபாஸோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் டாக்டர்? ஓகே. ஸோ மெனோபாஸ் என்னென்னா நம்ம சொல்கிறோம் பீரியட் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டாப் ஆகும்போதுனா நம்மளோட பெண்களோட ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோஜன் எல்லாம் ரொம்ப குறைவாக வரும். ஸோ குறைஞ்சி வர்றதுக்கு நம்மளோட சிம்டம்ஸ் எல்லாம் அதோட வரும். லைக் நம்மளோட ஹாட் ஃப்ளஷஸ், சரியாக தூங்க முடியாத, சில அப்புறம் ரொம்ப ஆங்க்ரியாக இருக்கிறது, அப்புறம் பாடி பெயின், ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ அது மெனோபாஸ் சிம்டம்ஸ். பெரிமெனோபாஸ் என்னன்னா நம்மளோட ஹார்மோன்ஸை டக்குன்னு ஸ்டாப் பண்ணுற முன்னுக்கு அது கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் சில நாளில் கொஞ்சம் ஹையாக இருக்கும், சில நாளில் கொஞ்சம் லோவாக இருக்கும். ஸோ இது ஸ்விங்கிங்கோட ஹார்மோன்ஸ் தான் பெரிமெனோபாஸில் வருது ஹார்மோன் சேஞ்சஸ். ஸோ அதுக்கும் இதுக்கும் இதான் வித்தியாசம். ஸோ சிம்டம்ஸும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஏன்னா அது ஃப்ளக்சுவன் ஹார்மோன்னால். ஓகே டாக்டர், பொதுவாக இந்த பெரிமெனோபாஸ் அப்படின்றது எந்த வயதில் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுது? ஏன்னா இப்போ இந்த மெனோபாஸ் அப்படின்னும் போது ஒரு 40 வயது கடக்கும் போது அது ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனால் இந்த பெரிமெனோபாஸ் அப்படின்ற இந்த ஒரு பிரச்சனை எந்த வயசில் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது? எந்த வயசில் அவங்க ஓகே எனக்கு பெரிமெனோபாஸ் தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ நம்ம மெனோபாஸ்னு ஆவரேஜ் ஏஜ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு 50 இயர்ஸ் அதுக்கப்புறம் ஆவரேஜ். ஆனால் சில பெண்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரலாம், சில பெண்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே வரலாம். பெரிமெனோபாஸ் நம்ம என்னன்னு சொன்னால் அது சில வருஷம் முன்னுக்கு மெனோபாஸ் முன்னுக்கு வரலாம். எத்தனை வருஷம் நம்மளுக்கு தெரியாது, 2 வருஷமா 3 வருஷமா. ஆனால் கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மெனோபாஸ்க்கு முன்னுக்கே பெரிமெனோபாஸ் வர முடியும். ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம் ஓகே நம்ம 50 இயர்ஸ் மெனோபாஸ் பண்ணுறோமே, ஸோ நம்ம -10னா ஒரு 40 இயர்ஸ்க்கே தாண்டி கூட பெரிமெனோபாஸ் சிம்டம்ஸ் எல்லாம் வர தோங்குறது முடியும். ஓகே. சரி டாக்டர், இப்போது நமக்கு வரக்கூடிய பீரியட்ஸ் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்த பீரியட்ஸில் சம்டைம்ஸ் வரும், வராது. மேபி அது ஒரு வாரம் வர வேண்டியது ஒரு 3 days வர வேண்டியது ஒரு நாளில் முடிஞ்சது இப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது அந்த பெரிமெனோபாஸோட ஒரு அறிகுறியா? எஸ், கண்டிப்பாக. ஸோ நம்ம என்ன அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால, ஸோ சில சமயம் அந்த ஹார்மோன் ஹையாக இருக்கிறது, சில சமயம் லோவாக இருக்கிறதுனால இந்த பீரியட்ஸ் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகலாம், இர்ரெகுலர் பேட்டர்னாலாம். ஸோ ஆனால் அது பெண்களை பொறுத்தது. சில பெண்கள் அந்த என்ன நடக்குதுன்னா தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் மெனோபாஸில் ஸ்டாப் ஆகிரும். ஸோ அது ஓகே ஆயிரும். இல்லை சில பெண்களுக்கு ரொம்ப ரத்தம் அப்புறம் தான் ஸ்டாப் ஆயிரும்.
சில பெண்களுக்கு தான் அது ரொம்ப லாங்காக நிற்காமல் போகிறதுக்கு, அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ரத்தம் குறைஞ்சி போகிறது, அதுக்கப்புறம் தான் மெனப்போஸ் ஆகலாம். ஸோ எனி டிஸ்டர்பன்ஸ் இந்த ஹார்மோன், ஆனால் அது ஏஜுக்கு தகுந்த அவங்களுக்கு பெரிமெனப்போஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சிருது, இப்போ எல்லாமே மென்ஸ்ட்ரல் அப்நார்மலிட்டிஸ் பெரிமெனப்போஸாக தான் இருக்குதுன்னு கண்டிப்பாக இல்லை. ஸோ நமக்கு வேறு பிரச்சனை இருந்தால் கூட இந்த மாதிரி பெரிமெனப்போஸ் சிம்டம்ஸ் வரலாம். இப்போ வேறு பிரச்சனைனா எந்த மாதிரியான பிரச்சனைகள் டாக்டர்? ஸோ நம்மளுக்கு இல்லை இந்த கர்ப்பப்பையில் கட்டியாக இருக்கிறது, முட்டைப்பையில் சிஸ்ட் இருக்கிறது, இல்லை புற்றுநோய், யூனோ ஆல் திஸ், இந்த மாதிரி டயக்னோசிஸில் கூட பீரியட் அப்நார்மலாக வரலாம். ஸோ இப்போ நீங்கள் கேட்குறீங்க டாக்டர், ஸோ நான் எப்படி தெரியும் இப்போ எனக்கு வீக்கம் இருக்கா, அதனால தான் பீரியட் நல்லா வரலையா, இல்லை நான் பெரிமெனப்போஸில் இருக்கேன்னு. ஸோ அதனால தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ 40s வர பெண்களுக்கு இப்போ பீரியட் இர்ரெகுலராக இருக்கனால டக்குன்னு இதான் பெரிமெனப்போஸ் தான், ஸோ ஒன்றுமே செய்ய தேவையில்லை, செக் பண்ண தேவையில்லை, பிளட் டெஸ்ட் செய்ய தேவையில்லை, ஸ்கேன் செய்ய தேவையில்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம செக் பண்ணிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி மேபி நம்மளோட அந்த புற்றுநோய் நம்மளோட கர்ப்பப்பை எப்படி இருக்குது, முட்டைப்பை எப்படி இருக்குது, மேபி சம் பிளட் டெஸ்ட் எடுப்போம். ஏன்னா நம்ம ஹார்மோன்ஸ்லாம் செக் பண்ணனால தைராய்டு ஹார்மோன், சில பெண்களோட ஹார்மோன்லாம் செக் பண்ணிட்டு, இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே இல்லாத போது தான் நம்ம சொல்லலாம் ஓகே இதான் பெரிமெனப்போஸ்னு. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும் போது டாக்டர் எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து பீரியட் வந்து வரலை. அண்ட் தென் வந்து 5வது மாதத்தில் அது வந்து கொஞ்சம் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அவங்க போய்ட்டு கிளினிக்கில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது, கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா கர்ப்பப்பை வந்து வீக்கமாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், மேபி இது ஹார்மோன் சேஞ்சஸாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் தென் சிஸ்ட்டு இருந்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து ரிமூவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பெரிமெனப்போஸோட சிம்டம் தானா டாக்டர்? இல்லை, அது கண்டிப்பாக இல்லை. ஸோ இதான் நான் சொல்கிறேன். ஸோ பெரிமெனப்போஸ் என்னன்னா அந்த ஹார்மோன் ஃப்ளக்சுவேட், ஆனால் அது ஃபிசியாலஜி, தட் மீன்ஸ் எல்லா பெண்ணுக்கு வருது. அது ஏதாச்சும் நோயினால் வருது இல்லை, அது இயற்கையாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி கர்ப்பப்பை பங்கா இல்லை வீக்கமாக இருக்கிறதா இல்லை சிஸ்ட், அது இயற்கையாக நடக்கலை. ஸோ தட் மீன்ஸ் அது ஒரு சிம்டம், ஒரு டயக்னோசிஸ், ஒரு பெத்தாலஜினால தான் இதெல்லாம் வருது. ஓகே, ஸோ அதையும் இதையும் ஆக்சுவலி வேறு. ஓகே டாக்டர், பெரிமெனப்போஸ் அப்படின்னு இந்த விஷயம் நடக்கிறதுனால, நமக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுனால உடல் எடை அதிகரிக்குமா, நம்ம வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து வெயிட் கெயின் பண்ணிடுவோமா டாக்டர்? ஏன்னா அப்படின்ற ஒரு குழப்பமும் பயமும் கூட வந்து பெண்கள் மத்தியில் இருக்கு. மேபி பீரியட்ஸ் வராததுனால தான் வந்து ஓகே எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையா டாக்டர்? ஆக்சுவலி அது உண்மையானு சொல்லலாம், உண்மையாக இல்லாததுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி அது ஒரு விஷஸ் சைக்கிள் மாதிரி. ஸோ நம்ம என்னன்னா நம்ம பெரிமெனப்போஸில் இதுதான் அந்த ஹார்மோன் இர்ரெகுலரிட்டிஸ்னால நம்மளோட மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணோம். ஸோ த வே வி லூஸ் வே, த வே அவர் பாடி ஹேண்டில்ஸ் எனர்ஜி எல்லாம் மாற்றமாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வெயிட் குறையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அதனால தான் பீரியட் நல்லா வரல. ஆனால் மெனப்போஸ்னால தான் நம்ம வெயிட் கெயின் பண்ணுறோம். அந்த மாதிரிலாம் ஆக்சுவலி ராங்கான மிஸ்கன்செப்ஷன். இப்போ நம்ம என்னன்னா இப்போ மெனப்போஸில் மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகுது. ஸோ சம்டைம்ஸ் இஸ் a bit difficult to lose weight, அவ்வளோதான். ஆனால் அது மெனப்போஸ்னால வெயிட் கெயின்னு இல்லை. அதாவது இதனால தான் இது நடக்குது அப்படின்றது இல்லை, அது நடக்கிறதுக்கு பல காரணங்கள் கூட இருக்கலாம் அப்படின்றத தான் நீங்கள் சொல்ல வரீங்க இல்லையா? சரி டாக்டர், இப்போது இந்த மாதிரியான சிச்சுவேஷனை வந்து களையறதுக்கு நம்மளோட டயட் ஃபாலோ பண்ணுறதா இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ஸோ ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு வைக்கும் மெனப்போஸ்னும் பாடி சேஞ்சஸ் இருக்கும்ல. ஸோ நம்மளோட பாடி சேஞ்சஸில் நம்மளோட நியூட்ரிஷனும் வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரோட்டீன்லாம் சீக்கிரமாக பிரேக் டவுன் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம மெனப்போஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக மசில் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த நியூட்ரிஷன் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட ப்ரோட்டீன் இன்டேக் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தான் நம்மளோட மசில்லாம் பிரேக் டவுன் குறையா இருக்கிறோம். அதோட நம்மளோட மெனப்போஸில் பீரியட் மட்டும் தான் பாதிக்கப்பட்டதுன்னு இல்லை. சம்டைம்ஸ் நம்மளோட போன்ஸ், நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் பாதிக்கப்பட்டதில்ல. ஸோ அதனாலும் நம்மளோட நியூட்ரிஷன் மாற்றிட்டா நம்ம ஆகணும். கால்சியம் இன்டேக் இன்க்ரீஸ் ஆகணும்,
வைட்டமின் டி இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் மேபி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அதோட நம்மளோட நியூட்ரிஷன் டெஃபினெட்லி நம்ம இன்னும் சுகர்லாம் சாப்பிட்டாக்கா இன்னும் நம்மளோட வெயிட் கெயின், இன்னும் நம்மளோட சிம்டம்ஸ் ஏற்கனவே ரொம்ப ஹாட் ஃப்ளஷஸாக எல்லாமே இருக்கும். இதோட நம்மளோட ரொம்ப ஆயிலியான ஸ்பைசியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா இன்னும் நம்மளோட அந்த ஹாட் ஃப்ளஷஸ், நைட் ஸ்வெட்ஸ் எல்லாம் இன்னும் சிம்டம்ஸுக்கு அதிகமாக இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ இன் திஸ் கேஸ் இந்த ஹெச்ஆர்டி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா டாக்டர், இது வந்து யாருக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது டாக்டர்? யாருக்கு முக்கியமாக தேவைப்படுது? அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட்னால அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா டாக்டர்? ஓகே. ஸோ ஹெச்ஆர்டினா என்ன ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. ஸோ நம்ம என்னென்னா பொதுவாக பெண்களுக்கு இந்த மாதிரி மெனப்பாஸ் இல்லை பெரிமெனப்பாஸில் வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதான் பிரச்சனைனா ஸோ நம்ம ஹெச்ஆர்டி கொடுக்கலாம். ஆனால் எல்லா பெண்களுக்கும் தான் கொடுக்கணுமா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஸோ நம்ம யாருக்கு கொடுப்போம்? ஸோ நம்ம கொடுக்குறது பெண்களுக்கு அவங்களோட பெனிஃபிட்ஸ் ஹையாக இருந்தால் அப்புறம் ரிஸ்க் குறைவாக இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் திங் நம்ம செய்கிறது ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். மீனிங் நம்ம எல்லாம் ஹிஸ்ட்ரி எடுப்போம், அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, புற்றுநோய் இருக்கா, அவங்க மெமோகிராம்லாம் செஞ்சுட்டாங்களா, பெப்ஸ்மியெல்லாம் செஞ்சுட்டாங்களா, அவங்களோட பிளட் டெஸ்ட் எல்லாம் செஞ்சுட்டாங்களா, லிவர்லாம் ஓகேயா இருக்கா, லிப்பிட்ஸ்லாம் ஓகேயா இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் கொஞ்சம் ஆஃபர் பண்ணலாம். ஸோ யாருக்கு பெனிஃபிட்டாக இருந்தோன்னா 2 கேஸு. ஒன்று, இப்போ அவங்களோட சிம்டம்ஸ் ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா, இப்போ நான் நைட் ஸ்வெட்ஸ்னு சொல்கிறேன்னா, ஹாட் ஃப்ளஷஸ்னு சொல்கிறேன்னா, ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி சிம்டம்ஸ், தூங்க முடியாமல், வேலை செய்ய முடியாமல், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எஃபெக்டட் பண்ணால் டெஃபினெட்லியாக இது இம்ப்ரூவ் ஆகும் இந்த மருந்தெல்லாம் கொடுக்குறதுக்கு. அதோட அவங்களோட வெரி ஹை ரிஸ்க் வந்து அவங்களோட போன்ஸ் ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு, ஆஸ்டியோப்ரோசிஸ், ரொம்ப ஒல்லியாக இருக்காங்களா, இல்லை வெரி ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அம்மா ரொம்ப ஃப்ராக்சர் இருந்திருக்கு, ஸோ அந்த மாதிரியான எவிடன்ஸ்க்கு நம்ம நம்ம ஹெச்ஆர்டி கொடுக்கலாம். ஸோ ஹெச்ஆர்டி 2, ஒன்று சிம்டம்ஸ்க்கு, இன்னும் போன், பிரெயின்ஸ், ஹார்ட் ஹெல்த்துக்கு. ஸோ இது 2க்கும் நம்ம கொடுப்போம். ஆனால் எல்லாருக்குமே ஏன் நம்ம கொடுக்க மாட்டோம்னா, ஏன்னா அவங்களுக்கு ரிஸ்க்கும் இருக்குது. ரிஸ்க் என்னன்னா, நீங்கள் சொன்ன நம்ம இந்த மாதிரி மார்போட பிரெஸ்ட் கேன்சர், பிளட் கிளாட்ஸ், லிவர் ஃபங்க்ஷன் ஹையாக வர்றதுக்கு, ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்வோம்னா, ஸ்டார்ட் பண்ணுற முன்னுக்கு நம்ம ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபை பண்ணிடுவோம். அதோட ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கப்புறம் ஃபாலோ அப் நல்லா செய்யணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு சும்மா டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது, நல்லா ஃபாலோ அப் பண்ணிட்டு நம்ம பார்க்கணும் வேலை செய்யுதா இல்லையா, நம்ம அந்த மாதிரி மருந்து. இன்னொன்று, ஏதாச்சும் ரிஸ்க்கு ஏதாச்சும் வருதா அந்த மாதிரி. அதாவது ஒருத்தவங்களோட உடல் வந்து எந்த அளவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா? சரி டாக்டர், இப்போது கோவிட்க்கு பிறகு, கோவிட்க்கு அப்புறம் ஆஃப்டர் கோவிட் வந்து இந்த பெரிமெனப்போஸ் அப்படின்றது வந்து பெண்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய ஏற்படுது அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இருக்குது. என்னென்னா, அந்த கோவிட் காலகட்டத்தில் எடுத்துக்கிட்ட அந்த வெக்சின் வந்து மேபி வந்து ஏதாவது இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட் கொடுக்குதோ அப்படின்ற மாதிரியான குழப்பங்களும் வந்து நிறைய வந்து பெண்கள் மத்தியில் இருக்குது. ஸோ இதை பற்றி என்ன டாக்டர் நீங்கள் நினைக்கிறீங்க? மேபி இந்த வெக்சின் வந்து ஒரு சைட் எஃபெக்டாக இருக்கா? எவிடன்ஸாக அந்த மாதிரி இல்லை. நான் என்ன நடக்குதுன்னா, ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெண்கள் கொஞ்சம் அவேராக இருக்காங்க. அதோட நம்ம ஹெல்த் கேர் ஸ்டாஃப்ஸ் கூட கொஞ்சம் அவேராக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பெரிமெனப்பாஸ், இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குது, இந்த மாதிரி கேசஸ் இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது. இதுக்கு முந்தி இப்போ நான் படிக்கிற போது, மெடிக்கல் ஸ்கூலில் படிக்கும் போது பெரிமெனப்பாஸ்னு வார்த்தையே எனக்கு தெரியாது. ஸோ ஏன்னா நம்மளோட மெடிசனும் இவால்வ் பண்ணதில்ல, நம்ம புது திங்ஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ நான் நினைக்கிறேன்னா இதெல்லாம் அதனால தான் வருதுன்னு இல்லை, ஆனால் என்ன நம்மள ரொம்ப அவேராக இருக்குது இப்போ. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நார்மல் ஸ்ட்ரெஸ்னால வர்றதில்ல, இது ஆக்சுவலி ஃபிசியாலஜி. அந்த மாதிரினால நம்மளுக்கு அவேர்னஸாக இருக்குது. ஸோ மோர் டயக்னோசிஸ், ஸோ நம்ம பிக்கப் பண்ணுறோம், அந்த கேசஸும் நம்ம ரொம்ப பிக்கப் பண்ணுறோம். அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஓகே டாக்டர். சரி டாக்டர், இப்போ இந்த பெரிமெனப்போஸ் காலகட்டத்தில் ஒருத்தங்களால் வந்து கர்ப்பம் தரிக்க முடியுமா, அதாவது அவங்களால வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி என்னென்ன? ஆக்சுவலி வெரி குட் கொஸ்டின். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பெரிமெனப்போஸ் நம்மளோட ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ரொம்ப லங்ஸும் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது அப் அண்ட் டவுன் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு ப்ரெக்னென்ட்டாக வர்றதுக்கு சான்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக வருவேனான்னா கான்ட்ரசெப்ஷன் கண்டிப்பாக பாவிக்கணும். அன்லெஸ் கன்ஃபார்ம் மெனப்பாஸ் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் தான் சேஃபாக நம்ம சொல்லலாம், ஓகே இந்த பெண் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அவ்வளோவா இல்லைன்னு.
ஆனால் பெரிமெனோபாஸ் ஏஜில் டெஃபினெட்லி ஸோ 40s ஈவன் 50s கண்டிப்பாக மெனோபாஸ் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குல்ல ப்ரெக்னெண்டாக இருக்கிறதுக்கு, இல்லை வாய்ப்பு இருக்குது ப்ரெக்னெண்டாக இருக்கிறதுக்கு. ஓகே டாக்டர், இப்போது ஒரு உமனுக்கு வந்து அந்த மென்சஸ் வந்து ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகும் போதோ இல்லை வந்து அது ரொம்ப நாளைக்கு போகும்போதோ மோர் தென் 3 days அந்த மாதிரி போகும்போதோ ஸோ எந்த காலகட்டத்தில் வந்து ஓகே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று வந்து ரெகுலராக ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணி எந்த ஸ்டேஜில் வந்து அவங்க போய் டாக்டரை போய்ட்டு கன்சல்ட் பண்ணலாம்? எஸ், ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்போ நீங்கள் பீரியட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பெண்களாக பீரியட்ஸ் ட்ராக் பண்ணுறது கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் நம்மளோட சின்ன பிள்ளைங்க கூட சொல்லலாம். ஒன்ஸ் யூ ஹெட் பீரியட் அதை ட்ராக் பண்ணுறது ரொம்ப கண்டிப்பாக வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதாச்சும் மாற்றம் வந்துச்சுன்னா, இப்போ எல்லா பெண்களும் ஃப்ளோ 1 week தான் இல்லை 5 daysன்னு இல்லை, ஏதாச்சும் மாற்றம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு மேபி 2 மாதம் இல்லை 3 மாதம் பார்த்தா செக் பண்ணணும். ஏன்னா ரொம்ப வந்துச்சுன்னா இல்லை ரொம்ப ப்ரொலாங்காக வந்துச்சுன்னா இல்லை பீரியடே வரலைன்னா 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு கண்டிப்பாக போய் செக் பண்ணணும். அதோட வேறு சிம்டம்ஸ், இப்போ ரொம்ப வலிச்சாக்கா, டம்மி ரொம்ப வலிச்சாக்கா, இல்லை வெயிட் ரொம்ப மெல்லிஸாக வருது, இல்லை ரொம்ப சோர்ந்து போகுது, ஏன்னா ரொம்ப எனிமிக்க டாரா ஹீலாங் பண்ணிவிட்டு ரொம்ப சோர்ந்து போகிற மாதிரி, அந்த மாதிரிலாம் மற்ற சிம்டம்ஸ், அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம டாக்டர்ஸாக நம்ம வேறு ஏதாச்சும் நோய்கள் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் ஓகே இது பெரிமெனோபாஸ் தானே, அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்போம். ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு கேஸ் இருக்குது. ஓகே, என்னென்னா அவங்களுக்கு வந்து பேபி பிறந்துருச்சு, தென் ஒரு 8 months ஆயிருச்சு, அவங்க வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த 8 monthsல வந்து அவங்களுக்கு வந்து மென்சஸே வரலை. ஸோ அப்படின்னும் போது இது வந்து எந்த கேட்டகரி டாக்டர்? இப்போ தான் மாதம் ஐ மீன் டெலிவர்ட் பண்ணிட்டோன்னே பீரியட் வரல. ஸோ அது நார்மலாக மேபி பிரெஸ்ட் ஃபீடிங்னால அவங்க பீரியட் வராதது. இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இல்லைன்னா அவங்க தொடர்ந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது அது பீரியட் வராமல் இருக்கலாம். இல்லாட்டி அவங்க ஏதாச்சும் மருந்து ஏதாச்சும் எடுக்கிறாங்களா இல்லைன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி. ஆனால் இப்போ அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணல, மருந்து ஒன்றுமே எடுக்கலை, எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோன்னா ஆனால் இன்னும் பீரியட் இன்னும் வரலைன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும்ல. ஓகே டாக்டர். சரி டாக்டர், இப்போ இந்த இரெகுலர் மென்சஸ், அதாவது ஒரு 3 மாதம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக போய்கிட்டு இருக்கும், அப்புறம் பார்த்தா ஒரு 4 மாதம் 4 5 6 அந்த ஒரு 3 மாதம் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகே, ஸ்டாப் ஆச்சு போல, நமக்கு வந்து மெனோபாஸ் ஆச்சு போல அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா அடுத்த மாதத்தில் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது நடக்கிறதுக்கான காரணம் என்ன டாக்டர்? அதுவும் வந்து அந்த மெனோபாஸ் ஆகுற அந்த ஏஜ் வராமல் அதுக்கு முன்னாடி ஒரு பிஃபோர் 40 இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன டாக்டர்? ஸோ பிஃபோர் 40னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம சொல்கிறது இப்போ நம்ம ஆவரேஜ் ஏஜ் மெனோபாஸ்னா 15 சொல்கிறோம், ஆனால் 45க்கு அப்புறம் கூட இப்போ மெனோபாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஏஜுக்குள்ள மெனோபாஸ் சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அதோட வேறு சிம்டம்ஸ் ஏதாச்சும் இல்லாட்டினா, இல்லை தைராய்ட் சிம்டம்ஸ் ஏதாச்சும் கர்ப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளமில் ஸ்கேன் பண்ணி பார்த்தாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே ரூல் அவுட் பண்ணிட்டோன்னே நம்ம சொல்லலாம் ஓகே இது மெனோபாஸ் தானே. ஆனால் இப்போ ஒரு பெண்கள் 40 years old இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதிகமாக அது பெரிமெனோபாஸோ இல்லை மெனோபாஸாக இருக்க வர வாய்ப்பு இல்லை. அது மோஸ்ட் லைக்லி வேறு ஏதாச்சும் பிரச்சனை, வேறு ஏதாச்சும் ஹார்மோன் பிரச்சனையா, இல்லை நம்ம பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து வேறு ஹார்மோன் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்குறோம். சரி டாக்டர், இப்போ இந்த ஹார்மோன் பிரச்சனை இருக்கா அப்படின்ற அந்த விஷயம் வரும்போது இது வந்து கல்யாணம் பண்ணவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட், ஐ மீன் கல்யாணம் பண்ணவங்களுக்கு இந்த பிரச்சனை, இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால தான் இது நடக்குது, கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு வந்து இது இன்பேலன்ஸாக இருக்கிறதுனால தான் இது நடக்குது அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ்? ஆக்சுவலி அவ்வளோதான் இல்லை. நம்ம ஏஜுக்கு தகுந்தா நம்ம பார்க்கணும். ஆஃப்கோர்ஸ் அந்த ஏஜுக்கு தகுந்தா அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வேறையாக வரலாம். ஸோ யூஸ்வலி யங் ஏஜ் இல்லைன்னா மிடில் 20s 40s அந்த மாதிரி 20s 30s வர பிரச்சனையாக இருக்கலாம். 40s 50s வர வாய்ப்பு
வேறு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் கல்யாணமாக நாட் கல்யாணம் பண்ணுற பெண்களுக்கு வேறு டிஃப்ரென்ஸ் அவ்வளோ இல்லை. ஆனால் டெஃபினெட்லி இப்போ பீரியட்ஸ் தள்ளி போகுதா இல்லை ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குங்க, ப்ரெக்னன்சி கூட வர வாய்ப்பு இருக்குது, அதனால கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ப்ரெக்னன்சி டெஸ்ட் கூட நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திங், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஓகே நான் பீரியட் 3 மாதம் வரல, ஆனால் நான் செக் பண்ணி பார்த்தாக்கா ஆக்சுவலி நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக தான் இருக்கீங்க. ஸோ அது கூட நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ இப்போ கல்யாணம் பண்ணிட்டோன்னே அதுதான் நான் ஃபர்ஸ்ட் திங் நான் திங்க் பண்ணுவேன். மெனப்போஸ்ன்னு ஃபர்ஸ்ட் திங்க் பண்ண மாட்டேன். ப்ரெக்னென்சியாக இருக்கா இல்லையான்னு நம்ம ஃபர்ஸ்ட் திங் அந்த ஒரு டவுட்டு வரும். அது முதல் நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேறு டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். ஏன்னா வந்து இப்போ ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. அதாவது இரெகுலர் மென்சஸ் ஒரு 3 மாதம் வரும், அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 மாதம் வந்து ஸ்டாப் ஆயிரும், இப்படின்ற மாதிரியான நடக்குது. ஆனால் அதை பற்றின பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. இது எனக்கு நார்மல் தான், பரவாயில்ல, நான் ஜாலியாக தானே இருக்கிறேன், எனக்கு வரலன்னா நான் ஜாலியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்க்கு போயிடுறாங்க இல்லையா? சரி டாக்டர், இப்போ இந்த பெரிய மெனப்போஸ் காலகட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய மூட் ஸ்விங்ஸ், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம்? ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம மெனப்பாஸ் சிம்டம்ஸ்னு சொல்லலாம். ஆனால் ஆஃப்கோர்ஸ் நம்ம வேறு ஃபேக்டர்ஸ் கூட நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதே டிப்ரெஸ், என்சைட்டி எல்லாமே நம்ம ஆஃப்கோர்ஸ் நம்ம டாக்டராக நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம பேஷண்ட்டோட பேசிட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். ஓகே, வேறு ஏதாச்சும் அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏதாச்சும் இல்லாட்டினா ஒன் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஹெச்ஆர்டி நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி ஹாட் ஸ்விங், மூட் ஸ்விங்ஸ், இரிட்டபிலிட்டி, டிஃபிகல்ட்டி டு ஸ்லீப் எல்லாமே இந்த ஹெச்ஆர்டி நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு. அது ஒன்று. இன்னொன்று, அவங்களுக்கு சம்டைம்ஸ் அவங்களுக்கு புரியாது ஏன் தான் இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் வருது, அவங்களுக்கு புரியல. ஸோ சம்டைம்ஸ் நம்ம எடுக்கேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு தெரியும், ஓகே இது ஃபிசியாலஜி தான். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் மேபி இந்த கொஞ்சம் யோகா, ப்ரீதிங் எக்ஸசைசஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் ஏன்னா ஃபிசியாலஜியில் ஸோ அந்த ஹார்மோன் நம்ம கொஞ்சம் திருப்பி ஹார்மோன் ரிப்ளேஸ் பண்ணணும். ஓகே டாக்டர், ஏன்னா இப்போ பொதுவாக வந்துட்டு மெனப்போஸ், பெரிமெனப்போஸ் இதை தாண்டி நார்மலாகவே நமக்கு மந்த்லி வந்து மென்சஸ் போகும்போதே வந்து எல்லாமே நடக்கும். அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் இருக்கும் போதே நமக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் இல்லையா? ஓகே டாக்டர், சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பெரிமெனோபாஸ் பற்றி இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து வேறாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எந்த விஷயத்தை வந்து சொல்லுவீங்க டாக்டர்? ஓகே, என் அட்வைஸ் என்னன்னா, இந்த பெரிமெனோபாஸ் இல்லை மெனோபாஸ் பற்றி பயப்படாதீங்க. இட்ஸ் ஆக்சுவலி அ நார்மல் ப்ராசஸ், நார்மல் நேச்சுரல் ப்ராசஸ். அது நீங்கள் அந்த ஏஜ்க்கு அது வரும். ஓகே, ஆனால் என்னன்னா அந்த சிம்டம்ஸ் தான் வேறு பெண்களுக்கு டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டியாக இருக்கும். ஸோ சில பெண்கள் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், பெரிமெனோபாஸ்க்கும் அவங்களுக்கு தெரியாது, டிஃப்ரென்ஸ் தெரியாது. மெனோபாஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஒன்றுமே ராசா பண்ணாது. ஓகே, ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இருக்காது. ஸோ ரொம்ப அப்படி டிஃப்ரென்ஸாக சிம்டம்ஸ் பார்க்கிய ஒன்றுமே இருக்காது. ஆனால் சில பெண்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் சிவியராக சிம்டம்ஸ் வரலாம், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம் அவங்களோட லைஃப் எல்லாம். ஓகே, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், இந்த மாதிரி பீரியட் போகுது, இந்த மாதிரி ரத்தம் குறைவாக வருதுன்னா என்ன அவங்களுக்கு தெரிஞ்சினோன்னா இது நார்மல் ப்ராசஸ், பட் we can help you. அதுக்கு தகுந்த மருந்துகள் இருக்குது, தெரப்பி இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியணும், ஓகே இதான் இந்த மாதிரி மேபி ஐ ஆம் இன் பெரிமெனோபாஸ், மேபி ஐ ஆம் கோயிங் டு மெனோபாஸ். ஸோ இந்த மாதிரி வந்து செக் பண்ணிட்டு டாக்டர்ஸ் கிட்ட பேசி மருந்து தான் கொடுக்கணும்னு இல்லை, அட்லீஸ்ட் சம்டைம்ஸ் அவங்க புரிஞ்சு அவங்க கொஞ்சம் ஓகே பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க, பெட்டராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, தாங்கி தான் ஆகணும்னு இல்லை, அந்த மாதிரிலாம். ஓகே டாக்டர், இப்போ இந்த மெனப்போஸ் ஆகிறதுக்கும் இந்த கர்ப்பப்பைக்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கா டாக்டர்? ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மெனப்போஸ் ஆகிற காலகட்டத்தில் ஒரு அளவுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னா டாக்டர் கொடுக்குற லாஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, இல்லை உங்களோட கர்ப்பப்பை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஆக்சுவலி நம்ம இந்தியன்ஸ்க்குலாம் வந்து இந்தியன் உமன்ஸ்க்குலாம் வந்து கர்ப்பப்பைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய சென்டிமெண்ட்டே வச்சுருப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன டாக்டர் நினைக்கிறீங்க? ரிமூவ் பண்ணுறது பெட்டரா இல்லை சென்டிமெண்டரோடு இருக்கிறது பெட்டரா? ஆக்சுவலி ரிமூவ் பண்ணுறது யூஸ்வலி நம்மள அது லாஸ்ட் ஆப்ஷன். லாஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நான் சொல்கிறது மற்ற ட்ரீட்மெண்ட் ரொம்ப இருக்குது, மருந்துகள் இருக்குது, இன்ஜெக்ஷன் இருக்குது,
பின்கள் போடுறது இந்த உள்ளுக்கு அந்த கர்ப்பப்பையில் போடுறதுக்கு அந்த பின் எல்லாமே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலி இருக்குது. ஆனால் சில பெண்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து கூட ஒன்றும் வேலை செய்யாமல் ரொம்ப ரத்தம் போயிட்டு ரொம்ப ரத்தம் குறைவாக வர்றதுக்குனால அது லாஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே இப்போ எல்லாமே செஞ்சிட்டோம், ஒன்றும் டிஃப்ரென்ஸாக தெரியல, இன்னும் உங்களோட சிம்டம்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம சொல்லுவோம், பாருங்கள் இப்போ கர்ப்பப்பை வெளியே எடுத்துட்டோன்னா ப்ளீடிங் பிரச்சனை இருக்காது. ஆனால் ப்ளீடிங் பிரச்சனை தான் நம்ம சிம்டம்ஸாக அது இருக்கலாம். ஆனால் அந்த ஹாட் ஃப்ளஷஸ் எல்லாமே அது இன்னும் ஸ்டில் இருக்கும், பிகாஸ் அது அந்த ஹார்மோனால் யூனோ. ஆனால் அந்த ப்ளீடிங் பிரச்சனை ஸ்டாப் ஆயிரும். ஸோ எடுத்தான் ஆகணும்னு இல்லை, யூஸ்வலி டாக்டர்ஸ் நம்ம பார்த்து டிஸ்கிரைப் பண்ணுவோம் செய்யணுமா இல்லையான்னு. லாஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம கர்ப்பப்பை வெளியாக இருக்கும். ஓகே ஓகே சரி டாக்டர், இப்போ வந்து எந்த மாதிரியான ஃபுட் டயட் வந்து ஃபாலோ பண்ணலாம், எந்த மாதிரியான உணவு வகைகளை வந்து அவங்க எடுத்துக்கலாம், சாப்பிடலாம்? ஓகே, ஸோ யூஸ்வலி ஜென்ரலி ஹெல்த்தி டயட். ஏன்னா நம்மளுக்கு வேணும்னா ரொம்ப ப்ரோட்டீன் வேணும், நம்மளோட ஏன்னோ சுகர்லாம் கட் பண்ணணும், ஆயிலி ஃபுட்லாம் கட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம மெட்டபாலிசம் சேஞ்சாக இருக்குது, வெயிட் கெயின் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி வெயிட் எல்லாம் குறையிறதுக்கு. ஸோ டெஃபினெட்லாக எக்ஸ்ட்ரா கேலரிஸாக ஒன்றுமே நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ நார்மல் நியூட்ரிஷன், நார்மல் டயட், ஹெல்த்தி டயட் அது மாதிரி தான். எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் எக்ஸசைசஸ், இப்போ நம்மளோட மசில் பில்ட் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் தேவைப்படும். அதோட சப்ளிமெண்ட்ஸ், இப்போ கால்சியம், வைட்டமின் டி அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஓகே ஓகே டாக்டர், இந்த ஒரு குறுகிய நேரத்தில் நிறைய விஷயங்களை வந்து, அதாவது தெரியாத விஷயங்கள், மெனப்போஸ் பெரிமெனப்போஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்ன, அது எப்படி கையாளணும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை இந்த கொஞ்ச நேரத்தில் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் நேரம் போதாது அப்படின்றதுனால நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ ரொம்ப நன்றி டாக்டர், வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஓகே. ஆக ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மாதவிடாய் தொடங்குவது எவ்வளவு முக்கியமான ஒரு காலகட்டமோ, அதே போல மாதவிடாய் நிறைவடைவதற்கு முன்பதாக உடலிலும் ஹார்மோன்களிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் மிகவும் முக்கியமானது. எனவே சரியான புரிதலோடு உடலிலும் மனதிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கையாள்வதே சாலச்சிறந்தது. மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் கமலி காளிதாஸ். நன்றி, வணக்கம்.